இனிமையான நேயர்களுக்கும் செல்ல குழந்தைகளுக்கும் ஈஸி டியூட்டோரியல்ஸின் வந்தனங்கள். தினம் ஒரு குறள். எல்லோருக்கும் வணக்கம். இன்றைய குறள் வாய்மை அப்படிங்கிற அதிகாரத்திலிருந்து எல்லா விளக்கும் விளக்கல்ல, சான்றோருக்கு பொய்யா விளக்கே விளக்கு அப்படிங்கிற குறளை பார்க்க போறோம். முதல்ல விளக்குனா என்னன்னு பார்த்துக்கலாம். விளக்கு அப்படின்னா வெறும் இந்த தீபம் ஏற்றி நம்ம எண்ணெய் ஊற்றி திரி போட்டு தீபம் ஏற்றி வைக்கிற விளக்கு மட்டும் விளக்கு கிடையாது. இருளை நீக்கும் தன்மையுடைய எல்லாமே விளக்கு தான். ஸோ அப்போ மெயினாக என்னன்னு சொல்லலாம்னா அறிவை விளக்குன்னு சொல்லலாம். ஏன்னா அருட்பெரும் ஜோதி, அறிவே தான் தெய்வம் அப்படின்னு வள்ளலார்லாம் சொல்லியிருக்கிறாங்க இல்லையா. அப்போ அறிவு, திறமை, இந்த மாதிரி நிறைய விஷயங்கள்ல எதெல்லாம் இருளை நீக்குகிறதோ, இருட்டுன்னு மட்டும் இல்லை, ஒரு அறியாமை அப்படிங்கிற இருள், கஷ்டம், அந்த மாதிரி எந்தெந்த இருளை நீக்குதோ அது எல்லாமே விளக்கு தான். அந்த மாதிரி ஒரு விளக்காக நம்ம இருக்கணும் அப்படின்னா என்ன பண்ணணும்? பொய்யா விளக்கு தான் விளக்கு. நீங்கள் பொய்யாமை அப்படின்னா என்னது? வாய்மைக்கு சமமானது. பொய் அப்படின்னாலே வாய்மைக்கு எதிர்ப்பதம். பொய்யா அப்படின்னா வாய்மை அப்படின்னு அர்த்தம். அப்போ நீங்கள் வாய்மைன்னா என்னது? தீமை இல்லாத சொற்கள். நீங்கள் எப்பவுமே தீமை இல்லாத வகையில் நடந்துக்கிட்டீங்க அப்படின்னா என்ன பண்ணலாம்? விளக்காக விளங்கலாம். அதுதான் சான்றோர். அப்போ சான்றோரை பொறுத்த வரைக்கும் வாய்மையோடு இருத்தல், பொய்யாமல் இருத்தல், அதுதான் விளக்கு, இருளை நீக்கும் தன்மையுடைய விளக்கு. நீங்க சான்றோரை பொறுத்த வரைக்கும் அதுதான் விளக்கு. நீங்க சான்றோர் ஆகணும்னாலும் அதுதான் விளக்கு அப்படிங்கிறத தான் வள்ளுவர் சொல்றாரு. எப்படி சொல்றாரு? எல்லா விளக்கும் விளக்கு கிடையாது, சான்றோரை பொறுத்த வரைக்கும் பொய்யாமை அப்படிங்கிற வாய்மை தான் விளக்கு அப்படின்னு எடுத்துக்கலாம். இன்னொரு விதமா எப்படி எடுத்துக்கலாம்? நீங்க சான்றோரா இருக்கணும்னா நீங்க பொய்யாமைய பின்பற்றினாதான் நீங்க சான்றோரா இருக்கலாம் அப்படின்னு சொல்றாரு. இதை எப்படி சொல்றாரு? எல்லா விளக்கும் விளக்கல்ல, சான்றோருக்கு பொய்யா விளக்கே விளக்கு அப்படின்னு சொல்றாரு. எல்லாரும் வாய்மையை பின்பற்றலாம். வேறொரு குறள்ல உங்களை சந்திக்கிறேன். நன்றி. உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்க. உங்களோட கமெண்ட்ஸ் எங்களுக்கு ரொம்ப ரொம்ப வேல்யூபிள். அதனால உங்கள் கருத்துக்களை எங்களோட கமெண்ட் செக்ஷன்ஸில் பதிவு பண்ணிக்கிட்டே இருங்க. நீங்கள் பாசிட்டிவ் வைப்ஸை ஸ்ப்ரெட் பண்ணுற ஆளா? அப்போ இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்கள். ஈஸி டியூட்டோரியல்ஸ்க்கு புதிய வியூவராக இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இன்ஸ்டன்ட் அப்டேட்ஸ்க்காக எல்லாருமே பெல் ஐக்கானை அமுக்குங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். நன்றி.